ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நீங்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நீங்கள் எல்லாம் நல்லபடியாக இருக்க நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். ஒடிசா மெம்பர் எல்லாருக்குமே ஜெய் ஜெகநாத் நமஸ்காரம். எனக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் சப்போர்ட் பண்ணால் எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். என்னோடய வீடியோ நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் கைஸ். உங்களோட ஃப்ரெண்டுக்கும் ரிலேட்டிவ்க்கும் என்னோடய வீடியோ நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் ஷேர் பண்ணாலுமே எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, வீடு நல்லா இருக்குது ஜெயா, பாப்பா கொலுசு பத்திரமா எடுத்து வைங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. பாப்பாவை பற்றி நிறைய அக்கறைப்படுறீங்க. எல்லாருக்குமே ரொம்ப 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 தேங்க்ஸு. கொலுசு எடுத்து பத்திரமா வச்சிருப்பா ஜெயா, இங்கெல்லாம் வைக்காத அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அதை எடுத்து நான் வைக்கணும். அன்றைக்கி பாப்பாவை ஃபோட்டோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொலுசுலாம் போட்டு அழகாக இது பண்ணால், நான் அவளுக்கு போட்டு விட நேரம் சுத்தமாக அவள் ஃபோட்டோ எடுக்க காட்டவே இல்லை, அழுதுகிட்டே இருந்தா. அதுக்கப்புறம் கொஞ்சம் லூஸாக இருக்கு, அவள் கால் கீழே விழுந்துட்டு அவள் எடுத்து நான் அங்கேயே வச்சுட்டு, அதை எடுத்து நான் அன்றைக்கி பேக்கில் எடுத்து வச்சுட்டேன். யாரும் ஃபீல் பண்ணாதீங்க, நானுமே வீட்டுக்குள்ளே எடுத்து வச்சுட்டேன். அதுக்கப்புறம் வீடு அழகாக இருக்குது, குட்டி வீடு நல்லா இருக்குது, சீக்கிரமாக வீடு கட்டி முடிங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. நாங்கள் 2 பேருக்கு அப்புறம் வேலைக்கு போய்ட்டு தான் எங்களோட இதை வீடு கட்டுறது வேலை ஆரம்பிக்கிறோம். நாங்கள் 2 பேரும் வேலைக்கு போய்ட்டு இது பண்ணி தான் பண்ண முடியும். ஏன்னா அப்பா அம்மா மாமியார் சப்போர்ட் பண்ணுவாங்க, ஓரளவுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்க, அந்த அளவுக்கு ரொம்பலாம் சப்போர்ட் பண்ண மாட்டாங்க நமக்கு. 2 பேர் சேர்ந்து கட்டுறதால அவங்க வீடு, அவங்க ரூம் ஃபுல்லாக அவங்க கட்டிப்பாங்க, எங்கள் ரூம் ஃபுல்லாக நாங்கள் கட்டிப்போம். எங்களுக்கு வந்து 4 ரூமு, அவங்களுக்கு 4 ரூம் இருக்குது. நான் ஒன்றா தான் இருக்குது. அது வந்து நடுவில் ஒரு செவர் எழுப்பி இந்தாண்ட இது பண்ணிடணும். ஏன்னா அவங்க இப்போயே ரொம்ப சண்டை போட்டுட்டாங்க, வீடெலாம் கட்டி முடித்தா என் வீடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ரொம்ப சண்டை போட ஆரம்பிப்பாங்க. அதனால் என்ன பண்ண போகிறோம், நடுவில் ஒரு செவர் மாதிரி வச்சு அந்த பக்கம் இருக்க வாசப்படி எல்லாமே க்ளோஸ் பண்ணிட்டு இந்த பக்கம் இந்த சைடு ரோட்டு சைடு வாசல் எல்லாமே இது பண்ணலான்னு சொல்லிட்டு நாங்கள் பிளான் பண்ணிகிட்ருக்கோம். இவரோட அப்பாவுமே அப்படி தான் சொன்னார், சிவனி அப்பாவும் அதான் சொல்லியிருக்காரு, நம்ம இந்த சைடு க்ளோஸ் பண்ணிட்டு இப்படி வச்சுக்கலாம், இதால் ஒரு சண்டை வரும், அவங்க அந்த சைடு இது பண்ணிட்டு அங்கே போயிடலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுதான் என்னோடய மாமனார் மாமியாருமே சொல்லிகிட்டு இருக்காங்க. எதுக்கு ஈவினிங் டைமில் வீடியோ போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, மழை பெய்யுதா, என் ஃபோன் வந்து சார்ஜ் இருக்குது, அது வந்து டேமேஜ் ஆகிடுச்சு, ஃபுல்லாகவே வீணாகிடுச்சு. அந்த தலைன்னு சொல்லுவாங்கள்ல, அது டேமேஜ் ஆகிடுச்சா இல்லை கேபிள் டேமேஜ் ஆச்சு, எனக்குமே ஒன்றுமே தெரில. ஃபோனில் சார்ஜரே இல்லை. அதுக்கப்புறம் பக்கத்து வீட்டு பொண்ணுக்கு போயிட்டு நான் சார்ஜர் வாங்கிட்டு வந்து அதுக்கப்புறம் தான் நான் ஃபோனில் சார்ஜர் போட்டு பக்கத்து வீட்டில் பொண்ணு தான் சார்ஜர் வாங்கிட்டு நான் போட்டுட்ருக்கேன். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டிலேருந்து என்னோடய சப்ஸ்கிரைபர் பாப்பாவுக்கு வந்து ஒரு கிஃப்ட் வாங்கி கொடுத்து அனுப்பிச்சிருக்காங்க. என்ன கிஃப்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு அந்த அக்கா ஊர் நான் சொல்லிடுறேன், அந்த அக்கா பேர் சொல்லிடுறேன். அதுக்கப்புறமா நான் உங்களுக்கு என்ன கிஃப்ட்டுன்னு நான் சொல்லிடுறேன். அந்த அக்கா பேர் வந்து சரிதா அக்கா. அந்த அக்கா பேர் சரிதா. என்ன ஊருன்னு பார்த்தீங்கன்னா, திண்டுக்கல்லேருந்து அவங்க எனக்கு கொடுத்து விட்டுருக்காங்க பாப்பாவுக்கு. பாப்பாவுக்கு என்ன கொடுத்து விட்டுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நான் பேக் கேமரா போட்டு காட்டுறேன், ஒரு நிமிஷம் இருங்க. பாப்பாவுக்கு வந்து என்ன கொடுத்து விட்டுருக்காங்க உங்ககிட்ட காமிக்கிறேன்னு சொன்னது வாங்க காமிக்கிறேன். பாப்பாவுக்கு வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது டைப்பர் தான் வாங்கி கொடுத்து அனுப்பியிருக்காங்க. 4 டைப்பர் வாங்கி கொடுத்து அனுப்பிச்சிருக்காங்க. இதுக்குள்ளே நானுமே ஓப்பன் பண்ணி இன்னும் பார்க்கல, இதுக்கப்புறம் தான் நானுமே ஓப்பன் பண்ணி பார்க்கணும். பாருங்கள், ஓப்பன் பண்ணி உங்ககிட்ட காமிக்கிறேன். ரொம்பவே நல்லா க்யூட்டாக இருக்குது, ரொம்ப சாஃப்டாகவுமே இருக்குது. பாப்பா யூஸ் பண்ணாலுமே எந்த ஒரு டேமேஜ் ஆகாதுன்னு தான் நினைக்கிறேன். ரொம்பவே சாஃப்டாக இருக்குது. இதுக்குள்ளமே இது கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். இது இந்த கலர் பிங்க் கலர் ஒன்று கொடுத்து காமிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் ப்ளூ கலர் ஒன்று. என்னோடய ஃபேவரட் கலர் பார்த்தோன்னா ப்ளூ கலர் தான். இந்த ப்ளூ கலரில் ரொம்ப டார்க் ப்ளூ என்னோடய ஃபேவரட் கலரு. அதுக்கப்புறம் இந்த கலர் ஒன்று ரொம்ப ஷைனிங்காக இருக்குது. இந்த மாதிரி கிளாத் கொடுத்துருக்காங்க. இதுவுமே ரொம்ப சாஃப்டாக இருக்குது. எவ்வளோ தண்ணி இதாலுமே கொஞ்சம் கூட லீக் ஆகாதுன்னு நினைக்கிறேன். ரொம்ப எப்படி சொல்கிறதுனா, ரொம்ப சாஃப்டாகவும் இருக்குது, அதுக்கப்புறம் ரொம்ப ஹார்டாகவும் இருக்குது. அந்த அளவுக்கு லீக்கேஜ் ஆகாதுன்னு நான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த கலரில் ஒன்று, இந்த மாதிரி பொம்மை மாதிரி போட்டு பேண்ட்டு மாதிரி இந்த சைஸில். இதுவுமே ஓப்பன் பண்ணி உங்ககிட்ட காமிக்கிறேன். இது இந்த மாதிரி பட்டன் சைஸ் இது மாதிரி தான் கொடுத்துருக்காங்களே. இதுவுமே அந்த மாதிரி தான் இருக்குது, சீக்கிரம் லீக்கேஜ் ஆகாதான் தான் நினைக்கிறேன் தண்ணி ஊற்றினாலுமே. அதுக்கப்புறம் 4 கொடுத்துக்கிட்டான்னு சொல்லுங்கள். நான் பாப்பாவுக்கு வந்து பிங்க் கலர் போட்டு விட்டுருக்கேன். பாப்பா அவங்கள்ட்ட காமிக்கிறேன் எப்படின்னு சொல்லி பாருங்கள். எனக்கு ரொம்ப 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 இந்த அக்காவுக்கு நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். நான் வந்து இப்போ மழை டைமா பாப்பாவுக்கு வந்து நம்ம நார்மல் பேம்பர்ஸ் போட தூக்கி நான் போட்டுருவேன், அந்த அளவுக்கு வாங்குறதுக்கு நம்மக்கிட்ட காசு இல்லை. ஆனால் இது எனக்கு கொடுத்து விட்டப்போ எனக்கு ரொம்ப 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 சந்தோஷமாக இருந்துச்சு. எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. அக்கா வந்து ரொம்ப 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 தேங்க்ஸ்க்கா, எனக்கு கொடுத்து விட்டு. இந்த வீடியோ நீங்கள் பார்ப்பீங்க. ரொம்ப 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 தேங்க்ஸ். நான் கஷ்டப்பட்டு எனக்கு இந்த ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணிங்களே, இந்த ஹெல்ப்பே எனக்கு போதும், வேறு எதுவும் எனக்கு வேணாம். இதுவே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸு. அவங்கள்ட்ட பாப்பாவை காமிக்கிறேன் பாருங்கள். பாப்பாவுக்கு நான் போட்டு விட்டுருக்கேன் பாருங்கள். இந்த கலர் வந்து கொடுத்து விட்டுருக்காங்க. இதுவுமே அந்த பேண்ட்டு மாதிரி தான், அந்த சைஸில். இதில் எவ்வளோ க்யூட்டாக இருக்குது பாருங்கள். நான் பாப்பாவுக்கு இப்போ தான் போட்டு விட்டேன்.
போட்டுக்கிட்டு அவளுக்கு இப்போ தான் நான் காலையிலே குளிக்க வச்சுட்டேன். அவளுக்கு கொஞ்சமாக மேக்கப் மட்டும் பவர் போட்டுலாம் அடிச்சு. இவள்கிட்ட ஒரு இருக்கிற கெட்ட பழக்கம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் குழந்தைய அப்படி இருந்தாலும் கம்மல்னு சொல்லுங்கள். இவ வந்து பொட்டு வைக்க சுத்தமாக காமிக்கவே மாட்டேன். எனக்கு டென்ஷன் தான் வரும். போட்டு அடிப்பனே இப்படி எப்படி சொல்ல அடிப்பனே. பொட்டு வைக்க கொஞ்சம் கூட விடவே மாட்டாள். அவளை கஷ்டப்பட்டு நான் பொட்டு வச்சு இப்போ இது பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இந்த அதே பிங்க் கலர் தான், இல்லை வந்து கொஞ்சம் பூ மாதிரி போட்டு டிசைனில் இருக்குது. நான் பாப்பாவுக்கு போட்டு பார்த்துருக்கேன். இது எப்படி இருக்குன்னு தெரியல. நான் உங்களுக்கு யூஸ் பண்ணி பார்த்துட்டு சொல்கிறேன். ரொம்ப 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 தேங்க்ஸ் அக்கா எனக்காண்டி இந்த ஹெல்ப் பண்ணதுக்கு. அப்புறமா கேட்டிருந்தீங்க இன்னும் நிறைய இது ஹெல்ப் வேணுமான்னு சொல்லு ஜெயா, அப்படி நான் உனக்கு பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. எனக்கு இந்த ஹெல்ப்பே போதும். ஏன்னா அவங்களுமே கஷ்டப்படுற ஃபேமிலி தான். எனக்காண்டி அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு ரொம்ப 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 தேங்க்ஸ் அக்கா. பாப்பா கொஞ்சம் அழுக ஆரம்பிச்சிடா. அவளை பக்கத்து வீட்டு பொண்ணு கொடுத்தா. அதுக்கப்புறம் விளையாட டைம் இல்லை. அவள் ரவுண்டிங் போவா. இதுக்கப்புறம் நல்லா சுற்றுவா. ஈவினிங் டைம் ஆனாலே அவளுக்கு சுற்றுற வேலை தான். அதெல்லாம் பக்கத்து வீட்டு பையனோ தம்பியை கொடுத்தா அவளை தூக்கிட்டு போயிட்டு சுத்த ஆரம்பிச்சுடுவாங்க. பாப்பா பாருங்க. நான் வந்து ரொம்ப என்ன ஆசைப்பட்டேன்னு பார்த்தீங்கன்னா, அந்த கொரியர் வேலை வந்தப்போ நான் போய் வீடியோ எடுத்து வாங்கிட்டு வரணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டுட்டு இருந்தேன். என் மொபைலில் வர சார்ஜருமே இல்லையா, அந்த கொரியர் வேலை வந்து வீட்டுக்கே வந்துட்டாங்க. வீட்டுக்கு வரல, ரோட்டுக்கே வந்துட்டாங்க. நம்ம வீடு வந்து ரோட்டு பக்கத்தில் தானே இருக்குது. அங்கே சின்ன சின்ன பசங்க எல்லாமே ரோட்டில் விளாண்டதப்ப இந்த மாதிரி பேர் போட்டிருக்குல்ல, அந்த மாதிரி கேட்டிருக்காங்க, ஜெயா ஈஸ்வர் வீடு எங்கே இருக்குது அப்படின்னு சொன்ன உடனே இவங்க இந்த வீடு தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என் ஃபோன் அந்த டைம் பார்த்து சார்ஜருமே இல்லை. அப்போ சொன்னாங்க, எவ்வளோ டைம் கால் பண்ண எதுக்கு ரிசீவ் பண்ண அப்படின்னு சொன்னாங்க. நான் சொன்னேன் என் மொபைலில் சார்ஜ் இல்லை, அதனால தான் ரிசீவ் பண்ண முடியல. அவங்களுக்கு தமிழ்நாட்டிலேருந்து கொரியர் வந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் நான் சைன் பண்ணிவிட்டு நான் வாங்கிட்டு வந்தேன். நான் ரொம்ப ஆசைப்பட்டேன் பிடிக்கலான்னு சொல்லிட்டு. அதை காட்டி இந்த பசங்க பார்த்த உடனே இதை சாப்பிட சாக்லேட்டு தான், இல்லை எங்கள் வீட்டில் ஏதோ கொடுத்துருங்க, வந்தவொடனே அக்கா பக்கம்னு சொல்லி பிரித்து கடாச்சிட்டனுள்ள. அதனால தான் என்னால் ஓப்பன் பண்ண முடியல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ அவ்வளோதான். வீடியோ பிடிச்சிருந்தீங்கன்னா ப்ளீஸ் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கைஸ். பை ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம்.